ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தர்கள் அப்படின்றவங்கள பற்றி எல்லா தேர்வுலையுமே அதிகமாக 1லேருந்து 2 கேள்விகள் கேட்கப்படுது. அப்படி ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட சித்தர்கள் அவங்கள பற்றி இருக்கிற கேள்விகளும், அது மட்டும் இல்லாமல் புத்தகத்திலிருந்து இனிமேல் கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்விகள் சித்திரங்களை பற்றி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி ஒரு 50 முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் பாடிய சித்தர் பாடல் ஞான பாமாலை என்று அழைக்கப்படுது? யார் பாடிய சித்தர் பாடல் ஞான பாமாலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா அகத்தியர். அவர் பாடிய பாடல் தான் ஞான பாமாலை என அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி, தம்மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யார்? எரித்த சித்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கொங்கணர். இவர் தான் தன் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்களை நிறைமொழி மாந்தர் அப்படின்னு குறிப்பிடுற நூல் என்னன்னு கேட்டால் தொல்காப்பியம். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா சித்தர்கள். அடுத்த கேள்வி, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என பாடியவர் யார்? ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்று இரு என்று பாடிய சித்தர் யாருன்னா பட்டினத்தடிகள், அவங்க தான். அடுத்த கேள்வி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் யார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் யாருன்னா திருமூலர். இந்த திருமூலர் அப்படின்றவர் தான் சித்தர்களில் ஆதி சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறவர். அடுத்தது, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று கூறியவர் அகத்தியர். அடுத்த கேள்வி, சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் என்ன? சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர்? சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் அப்படின்னா வல்லாரை கீரை. சரஸ்வதி வல்லாரை கீரை. வல்லாரைக்கீரை அது அதிகமான ஞாபக சக்தி கொடுக்கும், படிப்புக்கு உகந்தது. சரஸ்வதி என்று சித்தர்கள் சொன்னது வல்லாரைக்கீரையை சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா, சித்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டால் 8. சித்து அதோட எண்ணிக்கை 8. வான்வழியை நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்களோட பேர் என்ன அப்படின்னா கமன சித்தர். வான்வழியை நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர் கமன சித்தர். சாதி வேறுபாட்டை கண்டித்த சித்தர் சிவவாக்கியார். சாதி வேறுபாட்டை கண்டித்த சித்தர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவவாக்கியார். சித் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிவு. சித் என்பதன் பொருள் அறிவு. வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வடியை பாடியவர் யாருன்னா கடுவெளி சித்தர். வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வடியை பாடியவர் கடுவெளி சித்தர். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார்? தமிழகத்தில் ரசவாதிகள்னு யார் அழைக்கப்படுறா அப்படின்னா சித்தர்கள். சித்தர்களோட பேர் தான் ரசவாதிகள். அடுத்த கேள்வி, அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது அப்படின்னா மகேஸ்வர பூஜை. அடியார்களுக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுது அப்படின்னா மகேஸ்வர பூஜை. சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது ஒற்றுமை உணர்வு. சித்தர் பாடல்கள் என்றதுமே நம் நினைவுக்கு முதலில் வருவது என்ன அப்படின்னா அவங்களுடைய பாடல்கள் சமூக உணர்வு ஏற்றதான் இருக்கும். அட்டமா சித்திகள், இதில் அட்டம் என்பதன் பொருள் என்னன்னா 8. அட்டமா சித்திகள், இதில் அட்டம் என்பதன் பொருள் 8. பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்பால் எதற்கடி குதும்பாய் தேங்காய்பால் எதற்கடி. இந்த பாடலை எழுதிய சித்தர் குதும்பை சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக கடுவெளி சித்தருடைய அறிவுரைகள் பற்றி. பெண்களை பழித்து பேசாதே, அது அவருடைய தான். பாம்போடு விளையாடாதே, அவர் சொன்னது தான். போலி வேடங்களை போடாதே, மூணுமே அவர் சொன்னது தான். தீய ஒழுக்கம் செய்யாதே அவருடைய பாடல்ல இல்லை. பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாதே, போலி வேடங்களை போடாதே, 3 கடுவெளி சித்தருடையது. பொருந்தாதது தீய ஒழுக்கம் செய்யாதே. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். அடுத்ததா, உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க.
உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யார் அப்படின்னா அனைவருமே அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி இவங்க 4 பேருமே தான் உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள். அடுத்த கேள்வி, யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என அழைக்கப்படுகிறது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், சாரி. யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா அகத்தியர். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். 14 சித்தர்களில் ஒருவர் யார் அப்படின்னா போகர். கீழ்காண்பவர்களில் 14 சித்தர்கள் யார் அப்படின்னா போகர். கீழ்காணும் கூற்றுகளில் பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைப்பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். 400 வருஷத்துக்கு முன்னாடி காடு மலைப்பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பாம்பாட்டி சித்தர், அழுகுனி சித்தர், குதம்பை சித்தர் என அனைத்துமே காரண பெயர்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிதான். பாம்பாட்டி சித்தர், அழுகுனி சித்தர், குதம்பை சித்தர் அனைத்துமே காரண பெயர். எளிய சொற்களில் அறிவுரை கூறியவர்கள் சித்தர்கள். எளிய சொற்களில் அறிவுரை கூறியவர்கள் சித்தர்கள். 3மே சரி. தவறு என்ன அப்படின்னா இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வந்தர்களாக வாழ சித்தர்கள் அவ்வாவினர். அது மட்டும் தவறு, பொருத்தமில்லாதது. சித்தர்களில் ஆதி சித்தரன் அழைக்கப்படுபவர் திருமூலர். இது நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னு திருமூலர். 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பா பாடியவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. கருவூர் சித்தர். 9ஆம் திருமுறை, மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கு. 9ஆம் திருமுறையை 10 பேர் பாடியிருப்பாங்க. அதுல திருவிசைப்பா பாடியவர் கருவூர் சித்தர். உண்மையான வழிபாடு ஆன்ம வழிபாடு என கூறியவர் சிவவாக்கியர். உண்மையான வழிபாடு ஆன்ம வழிபாடு என கூறியவர் சிவவாக்கியர். அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் என்ன அப்படின்னா அனிமா. இது பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க அட்டமா சக்திகள். அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் அனிமா. உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் என்ன அப்படின்னா வசித்துவம். உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் வசித்துவம். விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் காமா வசாயுத்துவம். விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் காமா வசாயுத்துவம். இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் பிராகாமியம். இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் பிராகாமியம். படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் ஈசத்துவம். படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் ஈசத்துவம். காற்றில் மிதக்கும் ஆற்றல் என்ன அப்படின்னா லக்கிமா. காற்றில் மிதக்கும் ஆற்றல் லக்கிமா. எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் கரிமா. எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் கரிமா. பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். சித்தர்களில் கலகக்காரர் என்று அழைக்கப்படுபவர் சிவவாக்கியர். சித்தர்களில் கலகக்காரர் என அழைக்கப்படுபவர் சிவவாக்கியர். கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே அப்படின்னு பாடினவர் கடுவெளி சித்தர். இதில் கடம் அப்படின்னா என்னன்னா உடம்பு. கடம் என்பதன் பொருள் உடம்பு. சாதி பிரிவினில் தீயை மூட்டுவோம் என்று கூறிய சித்தர் சிவவாக்கியர். சாதி பிரிவினில் தீயை மூட்டுவோம் சொன்னவர் சிவவாக்கியர். சித்தன் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். சித்தன் அப்படின்ற சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு பாடினது யார் அப்படின்னா பாரதியார். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில், பாரதியார். ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர் பத்திரகிரியார். ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் பத்திரகிரியார். அறிவு வேறு ஞானம் வேறு என்று உலகிற்கு விளக்கியவர்கள் சித்தர்கள். அறிவு வேறு ஞானம் வேறு என்று உலகிற்கு விளக்கியவர்கள் சித்தர்கள். சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் க கைலாசபதி. சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் சொன்னது கைலாசபதி. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொன்னது திருமூலர். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் திருமூலர் ஆதிசித்தர். சிவவாக்கியாரின் காலம் என்ன அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு. அதாவது இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா மற்ற எல்லாரும் 14ஆம் நூற்றாண்டு கொடுத்துருப்பாங்க, சிவவாக்கியார் மட்டும் 9ஆம் நூற்றாண்டு கொடுத்துருப்பாங்க. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்று கூறியவர் திருமூலர். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டிலில்லை என்று கூறியவர் திருமூலர். சித்தர்களை பொறுத்தவரையில் வீடு பேறு என்பது தன்னை அறிதல். சித்தர்களை பொறுத்தவரையில் வீடு பேறு அப்படின்னு என்னன்னா தன்னை அறிதல். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்று கூறியவர் திருமூலர். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் சொல்லுவார் திருமூலர். இப்போ சித்தர் பாடத்திலிருந்து இதுக்கு முன்னாடி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளும் புத்தகத்துல இருந்து அதிகமான கேள்விகள் பார்த்தோம். ஒரு 50 கேள்வி முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் விட்டுலாம்.
ஞானப்பமாலை அப்படின்னு யார் பாடிய பாடல் அழைக்கப்படுதுன்னா அகத்தியர். தம்மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எதிர்த்தவர் கொங்கணர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னா சித்தர்கள். சித்தர்களை நிறைமொழி மாந்தர்னு குறிப்பிடுற நூல் தொல்காப்பியம். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று என பாடியவர் பட்டினத்தடிகள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் திருமூலர். மனமதி செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது அகத்தியர். சித்தர் பாடலில் கடம் அப்படின்னா உடம்பு. சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் அப்படின்னா வல்லாரைக்கீரை. சித்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 8. வான்வெளியை நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் கமன சித்தர். சாதி வேறுபாட்டை கண்டித்த சித்தர் சிவவாக்கியர். சித் என்பதன் பொருள் அறிவு. வைதரை கூட வையாதே இந்த வையம் பொய்த்தாலும் பொய்யாதேன்னு பாடினது கடுவெளி சித்தர். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எப்படி குறிப்பிடுது அப்படின்னா மகேஸ்வர பூஜை. சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. அட்டமா சித்திகள், இதுல அட்டம் அப்படின்னா 8. பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதேன்னு சொன்னது கடுவெளி சித்தர். மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் எதற்கடின்னு பாடியவர் குதம்பை சித்தர். உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். பொருந்தாதது என்ன அப்படின்னா தீய ஒழுக்கம் செய்யாதே. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி அந்த பாடல் பாடினது கடுவெளி சித்தர். உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் அனைவருமே அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி. யார் பாடிய பாடல் ஞானப்பமாலை அகத்தியர். பண்டைய காலத்தில் யோகம் பயின்ற அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். 11 சித்தர்களில் ஒருவர் போகர். இதுல பொருந்தாதது இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வந்தர்களாக வாழ சித்தர்கள் அவாவினார் தான் பொருந்தாதது. சித்தர்கள் ஆதி சித்தர் திருமூலர். 9ஆம் திருமுறையில் திருவிசைவ பாடியவர் கருவூர் சித்தர். உண்மையான வழிபாடு தான் ஆன்ம வழிபாடு என கூறியவர் சிவவாக்கியர். அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் அனிமா. உலக படைப்புகள் எல்லாம் அடக்கியாளும் ஆற்றல் வசித்துவம். விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் காமா வசாயித்துவம். இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் பிராகாமியம். படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் ஈசத்துவம். காற்றில் மிதக்கும் ஆற்றல் லகிமா. எங்கும் யாப்பித்திருக்கும் ஆற்றல் கரிமா. பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். சித்தர்களில் கலகக்காரர் சிவவாக்கியர். கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதுன்னு பாடியவர் கடுவெளி சித்தர். இதுல கடம் அப்படின்னா உடம்பு. சாதி பிரிவினில் தீயை மூட்டுவோம் சிவவாக்கியர். சித்தன் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் பாடினது பாரதியார். ஆதிகபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் பாடியவர் பத்திரகிரியார். அறிவு வேறு ஞானம் வேறு என்று உலகிற்கு விளக்கியவர் சித்தர்கள். சித்தர்கள் கிளர்ச்சியாளர்கள் கூறினது கைலாசபதி. யாப்பற்ற இன்பம் பெருகை வையகவன் பாடினது திருமூலர். சிவவாக்கியார் காலம் 9ஆம் நூற்றாண்டு. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டிலில்லை திருமூலர். சித்தர்களை பொறுத்தவரையில் வீடு பேர் அப்படின்னா தன்னை அறிதல். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனா நிற்கும் என்று கூறியவர் திருமூலர். இப்போ 50 முக்கியமான கேள்விகள் பார்த்தாச்சு. தேங்க்யூ.